நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எல்லோருமாய் சேர்ந்து நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கே எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. உயிருள்ள ஆண்டவர் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். இதோ உயிருள்ள ஆண்டவர் முன்னிலையிலே, இதோ இந்த நற்கருணை ஆண்டவர் முன்னிலையில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். வல்லவரும் நல்லவரும் நம்மை பாதுகாக்கிறவரும் வழி நடத்துகிறவரும் இதோ இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை கூட அவரது வார்த்தைகளை கேட்க, அவரது பிரசன்னத்தில் அமர்ந்து ஜெபிக்க, அவரது பாடுகளை குறித்து தியானிக்க, அதன் வழியாக மீட்பையும் மனமாற்றத்தையும் பெற்றுக்கொள்ள இதோ இந்த அருளின் காலத்தில் இறைவன் தந்திருக்கிற அந்த நாளுக்கு நன்றி செலுத்தி உயிருள்ள ஆண்டவரை நாம் அனுபவித்தவர்களாக அவரை ஆராதித்து கரங்களை தட்டி பாடி நாம் போற்றி துதிப்போம். வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே. ஆமென். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. கரங்களை தட்டி பாடுவோமா? நம்மை நம் குடும்பத்தை முழுமையாக ஒப்பு கொடுத்து, நம்முடைய எல்லா ஜெப தேவைகளையும் ஒப்பு கொடுத்து, நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே நம்மை முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே. சொல்லுவோம். வல்லவரே உம்மை ஆராதிப்பே, நல்லவரே உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இறைவனை காண்பர். ஆண்டவரே, பரிசுத்த உள்ளத்தோடு இதோ பணிந்து குனிந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பே, பணிந்து குனிந்து ஆராதிப்பே. கரங்களை வீசி ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே, ஆராதிப்பே நான் ஆராதிப்பே,
இயேசுவை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே, உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே. தூதர்களோடு ஆராதிப்பே, ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆராதிப்பே நான் ஆராதிப்பே, ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பே. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். நம்மை முழுமையாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதுக்கும் நன்றி செலுத்தி இதோ இயேசுவின் திரு இருதயம் நம்மை நோக்கி கடந்து வருகின்ற நிமிடம். நம் மீது இரக்கத்தை பொழிகிறவர், சுமைகளையெல்லாம் தாங்கியவர், பெரும் சுமை சுமந்தவருப்பவரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம் சுமைகளை தாங்க, இதோ நம்மை மீட்க நம்மை நோக்கி கடந்து வருகின்ற நிமிடம். இந்த நேரத்திலே நம்முடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுத்து இதோ இந்த ஜெபமாலையில் பக்தியோடு நாம் கலந்து கொள்வோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும். கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். இந்த முதல் 10 மணியிலே மிக குறிப்பாக நம்முடைய குடும்பத்தை இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். யாரெல்லாம் இயேசுவின் திரு இதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோமோ அந்த குடும்பங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற வாக்குறுதிக்கேற்ப நம் குடும்பத்தில் உள்ள உறவு முறைகள், இந்த மாதத்திலே நம்முடைய எல்லா தேவைகள், கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் பொருளாதாரம், நம்முடைய வாழ்வாதாரங்கள், நம்முடைய பயணங்கள், நம் சந்திக்கின்ற நபர்கள் அனைத்தையும், நம் குடும்பத்திலே கடன் தொல்லைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இயேசுவின் திரு இதயத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம். திருமணமானவர்கள், குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்ததாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் இரட்சணியமாயிரும். நடந்து கொண்டே பயணிப்போம். நம் குடும்பங்களை எல்லாம் ஒப்புக் கொடுத்து இயேசுவின் திரு இதயத்திற்கு பாடி செபிப்போம். இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆன
நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இந்த இரண்டாவது 10 மணியிலே நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். தேர்வுக்கு தயார் எடுக்கிற பிள்ளைகள், வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்கள், பல்வேறு ஜபக்கருத்துக்களோடு உடல்நலம் குன்றி இருக்கிற பிள்ளைகள், நம் குடும்பத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து, இயேசு அறிவிலும் ஞானத்திலும் இதோ இறைவன் முன்னிலையிலும் மனிதர்கள் முன்னிலையிலும் சிறந்து விளங்கியது போல நம் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இறை ஞானத்திலும் இறை அறிவிலும் நம்பிக்கையிலும் வளர வரம் கேட்டு இந்த 10 மணியில் ஜெபிப்போம். குழந்தைகள், இளையோர் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உமதியத்தக்க ஒத்தாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் இரட்சணியமாயிரும். நம்முடைய குழந்தைகளை எல்லாம் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுத்து அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க, இறைவார்த்தையில் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக, அருட்சாதனத்திற்கு முக்கியத்துவம் பிள்ளைகளாக நம் குழந்தைகள் வளர பாடி ஜெபிப்போம். இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இயங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இயங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இந்த மூன்றாவது 10 மணியிலே நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை ஒப்புக் கொடுப்போம். நம் ஜெப வேண்டுதல்களை எல்லாம் இந்த 10 மணியில் இயேசுவின் இதயத்தில் ஒப்புக் கொடுப்போம். அது எதுவாக இருந்தாலும் அன்பு தீயினால் சுற்றெரிக்கின்ற, இரக்கத்தை பொழிகின்ற, அருள் வரங்களை தருகின்ற இதயம் நமக்கு நன்மையே, நல்லதையே, இறை திருவுளத்தையே நமக்கு தரும் என்று முழுமையாக நம்புகிறவர்களாக விசுவசித்து இயேசுவின் திரு இதயத்தில் நம்முடைய தனிப்பட்ட நம்முடைய தேவைகளை, நாம் சந்திக்கின்ற சவால்களை, குடும்பத்திலே பிரச்சனைகளை, இதோ நமக்கு எப்படி யோசித்தாலும் பதில் கிடைக்க உள்ள, தீர்வு காண முடியாத அப்படிப்பட்ட எல்லா நிலைகளையும் இதயத்தில், ஆண்டவருடைய இதயத்தில் வைத்து அந்த கருத்திற்காக இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். முதல் பாதியை அப்படிப்பட்ட கருத்துக்கள் வைத்திருக்கிறவர்கள் உரத்த குரலில் சொல்லி ஜெபியுங்கள். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்தாக செய்தருளும். என் சிநேகமாயிரும், 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 என் சிநேகமாயிரும்,
என் சிநேகமாயிரும், என் சிநேகமாயிரும். புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே என் இரட்சணியமாயிரும். நம்முடைய எல்லா கரங்களை சற்று உயர்த்தி நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களை எல்லாம், நம்முடைய வாழ்வின் போராட்டங்கள், யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல்கள், வாழ்வின் பிரச்சனைகள், உள்ளத்திலே காயங்கள், ஆன்மீக வாழ்வில் நாம் சந்திக்கின்ற சவால்கள் எல்லாம் இயேசுவின் இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. பாவிக்கு பொறுத்தலுண்டு, அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவில் தெய்வம் உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இந்த 4வது 10 மணியிலே நம்முடைய எல்லா பாவத்தினுடைய சாய்வுகள், பாவத்தின் உலகத்தோடு இருக்கிற நாட்டம், தீய ஆசைகள், பாவ சூழ்நிலைகள், பாவத்திற்கு நம்ம இழுத்துச் செல்கின்ற நபர்கள், இப்படிப்பட்ட எல்லா நிலைகளையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். திரும்பி வா, திருந்தி வா என்ற ஆண்டவருடைய அழைப்பு இந்த தவக்காலத்திலே மனமாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற ஆண்டவருடைய அழைப்பை மனதில் கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்வில் இருக்கிற இந்த தீய பாவத்தினுடைய வேர்களை எல்லாம் இயேசுவின் இதயத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய பாவ நாட்டங்கள் எல்லாம் அவரது இதயத்தில் வைத்து அன்பு தீயினால் சுற்றெரிக்கப்பட்டு அருள் வாழ்வில் வளர வரம் கேட்டு, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் நம்முடைய வாழ்வின் மனமாற்றத்திற்காகவும் இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். இயேசுவின் இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, இயேசுவின் மதுரமான திரு இதயமே என் சிநேகமாயிரும். 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 புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே என் இரட்சணியமாயிரும். கரங்களை உயர்த்துவோம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ இயேசுவின் இதயம் நமக்கு கற்பிப்பதை மட்டும் நாம் என்றும் செய்ய வரம் கேட்டு, அருள் வாழ்வில் நிலைத்திருக்க, புண்ணியத்தில் வளர வரம் கேட்டு இயேசுவின் இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். நம்முடைய சிந்தனை, சொல், செயல்கள் எல்லாம் ஒப்பு கொடுப்போம். எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும், உந்தன் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. இந்த 5வது 10 மணியிலே
நம்முடைய இந்த அருளாலயத்தை இன்றைய நாளை ஒப்புக் கொடுப்போம். இன்று நாம் கேட்கின்ற வார்த்தைகள், இன்று நாம் இங்கு கடந்து வருகின்ற பிள்ளைகள், இதோ இன்று இறைவார்த்தை அறிவிக்கிற நபர்கள், பாடல் பாடுகிற சகோதரர், இதோ பரிந்துரையாளர்கள், நற்செய்தி பணியாளர்கள், இன்று நமக்கு உணவு சமைத்து தருகிறவர்கள், இன்று நமக்கு உதவி செய்கிறவர்கள், இன்று இங்கு கடந்து வர முடியாத நபர்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து இந்த நாளிலே இறைவன் நமக்கு தருகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும், இங்கு வருகின்ற அருட்தந்தையர்கள் அனைவரும் ஆசீர்வாதங்களை நிரம்ப பெற்றுக்கொள்ள இந்த நாளை ஒப்புக் கொடுத்து இந்த நாளுக்குரிய அருளை, ஆசிரை, இன்று ஆண்டவரது அருளையும் ஆசிரையும் நம் கண்கள் காண சாட்சியமான ஒரு வாழ்க்கை வாழ வரம் கேட்டு இந்த 10 மணியில் இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஆசிரியருக்காக ஜெபிப்போம். இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, என் இதயத்தை உம் இதயத்துக்கு ஒத்தாக செய்தருளும். இயேசுவின் மதுரமான திரு இதயமே, என் சிநேகமாயிரும். 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 புனித மரியாவின் மாசற்ற திரு இதயமே, என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். கரங்களை உயர்த்துவோம். இன்றே மீட்பின் நாள், இதுவே தகுந்த காலம், இதுவே அருளின் நாள் என்று உணர்ந்து இன்று நம் இதயத்தை கடினப்படுத்தாமல் அவர் அருகில் கடந்து வர, இன்று நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க, இன்றைய நாளில் மீட்பை நாம் சொந்தமாக்க வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை. ஒளியை நோக்கா மலரில்லை, நீரை நோக்கா வேறில்லை. உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும். வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. இயேசுவின் திரு இதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த மரியாவின் மாசற்ற திரு இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இதயமானது எங்கும் போற்றப்படுவதாக. திரு இதயத்தின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவின் திரு இதயம் அன்றாட்டு மாலை சொல்லும் பொழுது நம்முடைய குடும்பத்தை, தனிப்பட்ட வாழ்வை, நம்முடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் வைத்து இந்த இதயம் எங்கும் போற்றப்படுவதாக என்று மனதில் தியானித்து கொண்டு சொல்லி ஜெபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் பிதாவின் திரு சுதனாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். புனித கன்னி தாயின் வயிற்றில் தூய ஆவியாரால் உருவான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். தேவ வார்த்தையான சுதனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்து இருக்கும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். அளவற்ற மருத்துவ பிரதாபம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். இறைவனுடைய அர்ச்சிக்கப்பட்ட ஆலயமாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும்.
அதி உன்னத ஆண்டவரின் உறைவிடமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். இறைவனின் இல்லமும் விண்ணக வாசலுமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். அன்பு தீ சுவாசித்து எரியும் சூளையான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். தயாளமும் சிநேகமும் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். சகல புண்ணியங்களும் முழுமையாக நிறைய பெற்ற இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எல்லா ஆராதனை புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் அவைகளின் மைய இடமுமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். ஞானமும் அறிவும் நிறைந்த முழு நிறை செல்வமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். இறைத்தன்மை முழுமையாக தங்கி வழியும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உமது பிதாவுக்கு உகந்த பெரிய நேசமுள்ள இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மில் நிறைந்துள்ள நன்மைகளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழச் செய்யும் இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். நித்திய சிகரங்களின் ஆசை ஆகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். பொறுமையும் மிகுந்த தயாளமும் உள்ள இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மை மன்றாடி வேண்டும் அனைவருக்கும் நிறைவை அளிக்கும் தாராளமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். வாழ்வுக்கும் புனித நிலைக்கும் ஊற்றான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து மிகுந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் பாவ செயல்களால் வேதனை உற்று வருந்திய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். மரணம் வரையும் கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். ஆறுதல் அனைத்தின் ஊற்றான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் உயிரும் உயிர்ப்புமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எங்கள் சமாதானமும் ஒற்றுமையின் இணைப்புமான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். பாவங்களின் பணியான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மிடம் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு மீட்பான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உம்மில் இறப்பவர்களின் நம்பிக்கையான இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமாகிய இயேசுவின் திரு இதயமே, எங்களை தயை கூர்ந்து மீட்டருளும். உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் தயை செய்து மீட்டருளும் சுவாமி. இதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயத்துக்கு ஒத்திருக்க செய்தருளும். சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம், மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கி அருளும். உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பு அளித்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசுவின் திரு இதயத்திற்கு நம்மை முற்றும் ஒப்புக் கொடுக்கின்ற ஜெபத்தை சொல்லி இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் நம்முடைய எல்லா ஜெப கருத்துக்களை, தனிப்பட்ட வாழ்வை, நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் திரு இதயமே, அடியேன். நம் ஒவ்வொருவருடைய பெயரை மனதிற்குள் சொல்வோம். நம் குடும்பத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். நம் ஜெப வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். என்னை முற்றும் உமக்கு கையளிக்கிறேன். என்னில் உள்ளதும் எனக்கு உள்ளதுமான அனைத்தும் உம் திரு இதயத்தையே அன்பு செய்திடும் பொருட்டு அர்ப்பணம் செய்கிறேன். என் ஒவ்வொரு நினைவையும் ஆற்றலையும் செயலையும் என்னை அடுத்து வரும் இன்பம் துன்பம் அனைத்தையும் உம் திரு இதயத்துக்கு பாத காணிக்கை ஆக்குகிறேன். உமது திரு இதயத்துக்கு முற்றும் சொந்தமாயிருப்பதும்
உமக்கு மனவருத்தம் அளிக்கக்கூடிய அனைத்தையும் மனதார அகற்றுவதும் உம்மை என்றும் அன்பு செய்வதும் என் வாழ்வின் நோக்கமாகும். இதுவே என் மாறாத தீர்மானம் ஆகும். இனிய இயேசுவின் திரு இதயமே, இனி என் அன்புக்கு முற்றும் உரியவர் நீரே. என் உயிரின் ஒரே காவலர் நீரே. தளராத என் நம்பிக்கை நீரே. என் வாழ்நாட்களில் நான் செய்த குற்றங்களை எல்லாம் களைந்து மன்னிப்பவர் நீரே. என் உயிர் உடலை விட்டு பிரியும் வேளையில் எனக்கு புகலிடமும் நீரே. தயாளம் நிறைந்த இயேசுவின் திரு இதயமே, உமது விண்ணக தந்தையின் திருமுன் எனக்காக பரிந்துரைத்து நீதியின் தீர்ப்பிலிருந்து என்னை காத்தருளும். அன்பு பெருக்கான இயேசுவின் திரு இதயமே, என் பலவீனத்தை கண்டு அச்சமடைகிறேன். உமது தயாளத்தை நினைத்து நம்பிக்கை கொள்கிறேன். நீர் விரும்பாத எதுவும் என்னிடம் இருப்பின் அதனை உமது அன்பு தீயால் சுட்டு எரித்தருளும். நான் உம்மை என்றும் மறவாமலும் உம்மை விட்டு பிரியாமலும் இருக்கும்படி உமது தூய அன்பை என் இதயத்தில் பதித்தருளும். நான் உமது சொந்த உரிமையாக வாழ்ந்து மரிக்கும் பேற்றினையும் என் பெயர் உமது திரு இதயத்தில் இடம் பெற்றிருக்கும் பேற்றினையும் எனக்கு தந்தருள உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்வோம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுத்து வாசிப்போம். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34வது இறைவார்த்தை. சேர்ந்து உரத்த குரலில் நான் ஒரு முறை வாசிக்கிறேன், அதனைத் தொடர்ந்து நாம் அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து வாசிப்போமா? யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 34, 35, 36 3 இறை வார்த்தைகள் சேர்ந்து வாசிப்போம். அதற்கு இயேசு, பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யாருக்கு பாருங்க, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை. ஒன்று, பாவத்துக்கு அடிமை ஆகிறோம். ரெண்டாவது, பாவம் செய்கிற பிள்ளைக்கு வீட்டில் இடம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாவம் செய்கிற பொழுது பாவத்திற்கு அடிமை, பாவத்திற்கு அடிமையாகிற பொழுது இறை இல்லத்தில் உனக்கு இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அடிமைகளாக இருந்தால் நம் வீட்டில் நமக்கு இடம் இல்லை. கடவுளுடைய பிள்ளையாக மாறினால் வீட்டில் இடம் உண்டு. யார் இந்த அடிமை நிலையிலிருந்து நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றுவது யார்? அடுத்த வசனம் பாருங்களேன். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலேயே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். அடிமைக்கும் விடுதலை உண்டு. எப்பொழுது? அடிமை ஒரே மகனிடத்தில் கடந்து சென்று தஞ்சம் புகுகிற பொழுது, ஆண்டவரிடத்தில் தஞ்சம் புகுகிறது பொழுது, ஆண்டவரை நாடி வருகிற பொழுது, மனம் திருந்தி வருகிற பொழுது, அடிமையை அடிமையாக இறைவன் ஏற்றுக்கொள்வதில்லை, அடிமையை விடுதலை செய்து மகனாக ஏற்றுக்கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலடிகளார் சொல்ற ஒரு பகுதி இருக்கு இல்லைங்களா? என்ன அது? யாருக்கு எழுதிய திருமுகத்தில் ஒனேசிமுஸ் என்கிற ஒரு அடிமையை பவுலடிகளார் கூட வைத்திருந்து அவருக்கு விடுதலை பெற்றது. இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற பொழுது விடுதலை கிடைத்த உடனே திரும்பி அதே நகருக்கு அனுப்பிவிட்டு சொல்வார், அவன் அடிமையாக இருந்தான், கைதியாக இருந்தான், இப்பொழுது அவன் கைதியாக அல்ல, என்னுடைய தோழனாக, ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை வைக்கிற மகனாக, எனக்கு மாற்றாக நான் அவனை அனுப்பி வைக்கிறேன், நீ அவனை
முன்றைய நிலையில் பார்க்கக்கூடாது, மாறாக அவன் வழியாக ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அடிமையின் பிள்ளைகளாக இறைவன் நம்மை அழைக்கல, விடுதலையின் பிள்ளைகளாக. இந்த நாளில் நாம் ஜெபிக்கிற பொழுது விடுதலையின் பிள்ளைகளாக நம்ம அழைத்திருக்கிறார். பாவத்தோடு இருக்கும் பொழுதுதான் பாவத்துக்கு அடிமை. பாவத்தை விட்டுவிட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிற பொழுது இவருக்கு மட்டும் அடிமை. அப்படின்னா இவருக்கு அடிமை என்றால் கடவுளின் மகன் என்று, மகள் என்று பொருள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஒரு போராட்டம் நம் வாழ்வில் என்றும் இருக்கிறது. உலகத்துக்காக வாழ்கிறோமா அல்லது ஆண்டவருக்காக வாழ்கிறோமா? நினைக்கிறது என்னால் வாழ முடியலையே, நினைக்காததை நான் செய்யறேனே. இந்த ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் பவுலடிகளார் இந்த போராட்டத்தை பற்றி சொல்லிகிட்டே இருப்பார். 7:21, அதிகமாக இல்லை, 2 வார்த்தை மட்டும்தான். 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை சொல்வார். நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையை தான் செய்ய முடிகிறது. இத்தகைய ஒரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் கடவுளின் சட்டத்தை குறித்து உள்ளூர மகிழ்ச்சி அடைகிறேன், ஆனால் என் உறுப்புகளில் வேறொரு சட்டத்தை காண்கிறேன். என் மனம் ஏற்றுக்கொள்ளும் சட்டத்துக்கு எனது உடல் எதிர்த்து போராடுகிறது. என் உறுப்புகள் இருக்கும் அந்த பாவ சட்டத்திற்கு என்னை கட்டுப்படுத்துகிறது. பாருங்க, ஒரு போராட்டம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. அன்பு செய்வதா, இல்லை கோபம் கொள்வதா, நன்மை செய்வதா, தீமை செய்வதா, இந்த ஒரு போராட்டம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படுது. பாவத்துக்கு அடிமையாவறியா, கடவுளுடைய பிள்ளையா மாறுறியா? ஒவ்வொரு நிமிடமும். இது வாழ்வில் ஒரு முறை நடக்கிற நிகழ்வு அல்ல. இந்த மன வருத்தம், மனமாற்றம் என்பதும், இது ஆண்டவரில் விடுதலையின் பிள்ளையாக வாழ்வதும் வாழ்வில் ஒரு முறை அல்ல, ஒவ்வொரு முறையும் நம் முன்னால் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னாலும் இந்த 2 நிகழ்வுகளும் இருக்கும். வேண்டுமென்றால் நான் பாவத்திற்கு அடிமையாகலாம், உலக நாட்டத்தின்படி வாழலாம், இல்லை நான் கடவுளுடைய பிள்ளை என்று இறையருளில் இறைவன் விரும்புகின்ற செயலை மட்டும் செய்யலாம். பிரைஸ் தி லார்ட். ஒருவரை பார்க்கிற பொழுது, பேசுகிற பொழுது, ஒரு செயலை செய்கிற பொழுது, எல்லா நிலைகளிலும் உலக நாட்டமா, இறை திருவுளமா, இந்த ஒரு போராட்டம் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நிமிடமும் நடக்கின்ற நிகழ்வு. அந்த இடத்துல நம்ம ஆண்டவரோடு இணைந்திருந்து நன்மையை தேர்ந்தெடுக்கிற பொழுது ஆண்டவருடைய விடுதலையின் பிள்ளையாக, மகனாக மாறுகிறோம். இந்த ஒரு போராட்டத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவர் யார்? அதுதான் அடுத்த வசனம். ரோமையர் 7:24 வசனம். 7:24. அந்தோ இரங்கத்தக்க மனிதன் நான், சாவுக்கு உள்ளாகும் இந்த உடலின் இன்று என்னை விடுவிப்பவர் யார்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் கடவுள் தாம் விடுவிப்பார், அவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். யார் இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை தர முடியும்? இயேசுடைய பிள்ளையா மாறிட்டோம்னா அப்பொழுது நாம் செய்கின்ற எல்லா செயலும் ஆசீராக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமக்குள்ள இந்த போராட்டத்தில் எப்படி ஜெயிப்பது, எப்படி இதிலிருந்து வெளியே வருவது? இதயத்தில் போய் தஞ்சம் புகுத விட வேண்டும். ஆண்டவர் சிக்கனை பிடித்து கொள்ளணும். ஆண்டவர் சொல்வதை மட்டும் செய்யறோம். இறைவார்த்தையின் அடிப்படையிலும் அருட்சாதனங்களின் அடிப்படையிலும் நம் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிற பொழுது நம் விடுதலையின் பிள்ளைகளாக மாறுகிறோம். பிரைஸ் தி லார்ட். 8ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிக்கல. ரோமையர் 8:10. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராய் ஆக்கப்படுவீர்கள். பாருங்க, பாவம் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும், சாவுக்கு அப்படின்னா இறையருளே இழந்த பிள்ளையா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்துட்டுனா நம் கடவுளுக்குள் புதிய வாழ்வை வாழ ஆரம்பிக்க முடியும். நம்மளாம் நினைக்கிறோம்ல, பாவத்தில் வாழ்ந்து வாழ்ந்து இறந்துட்டோம், இனிமேல் என்ன ஒரு வாழ்க்கை, இனி ஒரு புது வாழ்க்கை இல்லை. அந்த வசனம் நோம்புற வாசிக்கிறேன் பாருங்க. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்னா நமக்கு மீட்பு. இவரிடம் வந்து தஞ்சம் புகுந்தோம் என்றால் பாவத்தில் இறந்து கிறிஸ்துவில் வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. இறுதியாக ஒரு வசனம், அதே 8ஆம் அதிகாரத்தில் 13வது இறைவார்த்தை. ரோமையர் 8:13. சாதாரணமாக நல்லா அழகாக சேர்ந்து வாசிப்பீங்க.
இன்னைக்கு முதல் வெள்ளிக்கிழமை, அதனாலயா சேர்ந்து வாசிப்போமா? நீங்கள் ஊன் இயல்பிற்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள், ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். பாருங்க, இதுதாங்க ஊன் இயல்பின்படி வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். உடல் வேண்டாம் என்றல்ல, உடலை பற்றி அல்ல பேசுவது. உலக நாட்டங்களின்படி உடல் இச்சைகளின்படியே நம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருந்தோம் என்றால் சாகத்தான் போகிறோம். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீச்சைகளை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்றார், பாவத்துக்கு அடிமையா, எனக்கு நீ அடிமையா? அன்னை மரியாள் பாவத்துக்கு அடிமை இல்லை, அவர்களுடைய உடலின் இச்சைக்கு அடிமை அல்ல, அவர்கள் விருப்பத்திற்கு அடிமை அல்ல. இதோ நான் உமக்கு அடிமை என்று ஆண்டவர் கற்பணித்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்று இந்த அழைப்பு நமக்கு தரப்படுகிறது. யாருக்கு நீ அடிமையாக வாழ வேண்டும்? யாருக்கு அடிமையாக இருக்கணும்? எதில் நாம் இறக்க வேண்டும்? பாவத்தில் இறக்க வேண்டுமா, அருளை இழக்க வேண்டுமா? பாவத்தில் இழந்து வாழ்ந்தால் அந்த வாழ்வு வாழ்ந்தும் பயனில்லை, இறந்ததற்கு நிகர். பாவத்தில் வாழ்ந்தோம் என்றால், மன்னிக்கவும், பாவத்தில் நாம் வாழ்ந்தோம் என்றால் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை, உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு நிகராக வாழும் வாழ்க்கை, அன்பில்லாத வாழ்க்கை, ஒரு உயிரற்ற வாழ்க்கை, உறவுகள் இல்லாத வாழ்க்கை, தனிமையும் நான் எனது என்ற ஒரு சுய வட்டத்திற்குள் வாழ்கின்ற வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் பாவத்தில் இருந்து இயேசுவில் வாழ்ந்தோம் என்றால், ஆவியானவரின் துணையால் ஒரு புது வாழ்வு நமக்கு பிறந்தோம் என்றால், கடவுளுடைய மகனாக விடுதலையின் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இறையருள் கேட்போம். மனம் திரும்பி திரும்பி திருந்தி வாழ வரம் கேட்போம். ஏதேனும் விதத்தில் ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு முன்னால் வரும் பொழுது நல்லதை தீர்மானிக்க, நன்மையை தேர்ந்தெடுக்க, இறைவன் பக்கம் திரும்ப, இறைவார்த்தையின் பக்கம் திரும்ப, அவரது இதயத்தில் தஞ்சம் புக வரம் கேட்போம். அனைவரும் எழுந்து நிற்போமா? நம்மிடம் இருக்கிற எல்லா பாவத்தினுடைய வேர்களை அப்புறப்படுத்த, பாவிகளுக்கு வீட்டில் இடமில்லை, பாவிகளுடைய முடிவு இறப்பு சாவுதான், பாவிகளுக்கு ஆசீர் கிடைப்பதில்லை. ஆனால் ஆண்டவரில் தஞ்சம் புகுகிற பொழுது இறை ஆசீரை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நம்முடைய ஜெப கருத்துக்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்மிடம் இருக்கிற பாவ வாசனைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுப்போம். பாவத்திற்கான சாய்வுகள், அப்படிப்பட்ட நபர்கள், சூழ்நிலைகள், ஆண்டவரே, அந்தோ இறங்கத்தக்க மனிதன், சாவுக்கு உள்ளாக்கும் இந்த சூழ்நிலையில் இருந்து உம்மால் மட்டும்தான் எனக்கு விடுதலை தர முடியும் என்று மனதார நான் நம்புகிறேன். ஆவியானவரின் துணையால் ஒரு புது வாழ்வு வாழ நான் ஆசிக்கிறேன். உமது அருளை, ஆவியானவருடைய கனிகளை, கொடைகளை, வரங்களை, இந்த நாளுக்குரிய எல்லா அபிஷேகத்தையும் நீர் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து ஆவியானவரால் என்னுடைய துணையில் பாடி ஜெபிப்போம். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லோருமாய் சேர்ந்து ஆவியானவரே, வினாவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றினின்று தூக்கி எடுத்தவரே, பாவம்
ஆவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. கரங்களை உயர்த்துவோமா? ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். பாவத்திலிருந்து முழுமையான விடுதலைக்காக இதோ பலமுறை நாம் நமது விருப்பத்தின்படி போராடி தோல்வி அடைந்து இனிமேல் இந்த பாவம் என்னை விட்டு போகவே போகாதோ, இந்த சுமையோடு தான் நான் வாழ வேண்டுமா, இந்த ஒரு குறையோடு தான் நான் வாழ வேண்டுமா என்று சோர்ந்து போன நிமிடங்கள். நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எனக்குள் ஏன் இப்படி ஒரு தீய எண்ணம், எனக்குள் ஏன் இப்படி ஒரு போராட்டம், நல்லதை தானே விரும்புகிறேன், ஏன் தவறானவற்றை பேசுகிறேன், கனிவோடு தானே நான் பிறரோடு நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், பின்பு ஏன் கோபப்படுகிறேன், மற்றொருவரின் நன்மையை ஏன் என்னால் காண முடியவில்லை, பிறருக்காக ஏன் என்னால் வாழ முடியவில்லை, ஏன் இப்படி சுயநலத்தோடு இருக்கிறேன். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் இதோ நம்மால் போராடினால் வெற்றி காண முடியாது. இந்த உடலின் நாட்டத்தையோ இந்த உலகத்தினுடைய நாட்டமோ இதில் வெற்றி கொள்ள நமது திறமை போதாது. ஆண்டவரோடு இணைந்தால் மட்டும்தான், ஆவியானவர்கள் துணையால் மட்டும்தான். அந்தோ இறங்கத்தக்க மனிதன் நான், பாவத்துக்கு உள்ளாக்கும் இந்த சட்டத்தினின்று யார் என்னை விடுவிப்பார்? கடவுள் தாமே தம் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் விடுவிப்பார். அவர் முன்னிலையில் இருக்கிறோம், விடுதலை தரக்குறவருடைய முன்னிலையில் இருக்கிறோம். கரம் உயர்த்தி குரல் எழுப்பி துதிப்போமா? இந்த நாள் முழுவதும் விடுதலைக்காக துதிப்போமா? எல்லா பாவத்தினுடைய வேர்களிலிருந்து விடுதலை கிடைக்க இதோ இனிமேல் பாவம் எனக்கு வேண்டாம், பாவ சூழ்நிலைகள் வேண்டாம், அப்படிப்பட்ட நபர்கள் எனக்கு வேண்டாம். எவ்வளவு பாவத்தில் இன்புறுவதை விட இதோ ஆண்டவரில் நான் துன்புறுவதையே தேர்ந்தெடுத்தேன் என்று மோயிசன் தேர்ந்தெடுத்தது போல நாமும் தேர்ந்தெடுக்க, பாவ வேட்கையிலிருந்து விடுதலை பெற, தீய நாட்டங்களிலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆவியால் நிரப்பும், திரு ரத்தத்தினால் கழுவும், பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். இயேசுவே உமது வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் விடுதலையை நீத்தார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முழந்தால் படிடுவோம். மாண்புயர் பாடி இறை அருளை பெற்று இந்த நாள் முழுவதையும் ஒப்புக் கொடுத்து பாடி ஜெபிப்போம். மாண்புயரின் அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வாணி நின்றவர்களுக்கு உணவளித்தீரே, உண்டாப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே
உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஈத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஈத்திசையும் புரிவோம்.